வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏ2டி சேனல்ல இருந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோ இது. GTA Vice City ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். இவன் வேற மாதிரி அந்த படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்ரம் பிரபு ஆக்ட் பண்ணியிருப்பாரு, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கேம் ஸ்டோரி நான் யூஸ்வலாக ரியாக்ட் பண்ணுறது இல்லை, ஏன்னா எப்போயாச்சும் ஃபியூச்சரில் அந்த கேம் ஆடிடுவேன் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை தான். மோஸ்ட்லி AAA டைட்டில்ஸ் ஆடிடுவேன். பட் GTA Vice City இனிமேல் ஆடுவானான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டி ஓகே ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோவை. ஸோ அதான் இது கூட ஈவில் வித்தின் கூட ஏதோ கேம் ஸ்டோரி யாரோ கேட்டிருந்தீங்க, பட் அது நான் ரியாக்ட் பண்ணலை. அதுக்கு அதான் ரீசன். நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த கேம்ஸ்லாம் ஆடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பிசிலாம் அப்கிரேட் பண்ணாட்டி ஆடுவேன். ஸோ ஆனால் இந்த கேம் இனிமேல் ஆடுவானான்னு தெரில. இதெல்லாம் ஆடிருக்கேன், பட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில்லை இந்த கேமை. சும்மா என்ன சொல்கிறது, மிஷன் A, B, C அந்த மாதிரிலாம் இருக்கும், D அந்த மாதிரிலாம் நிறையா மிஷன்ஸ் இருக்கும். பட் சும்மா கேஷுவலாக ஆடிருக்கேன் அந்த மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி. ஸ்டோரிலாம் ஆனால் அந்தளவுக்கு புரிஞ்சு அப்படியான இல்லை. சின்ன வயசுலேயும் சரி, வளர்ந்த அப்புறம் கூட கேம்ஸ்லாம் ஸ்டோரி புரிஞ்சு ஆடக்கூடிய வயசில் கூட அப்படியே ஆடிட்டு இருந்தேன் ஒரு சைடு. பட் இந்த GTA Vice City வந்து ஸ்டோரிக்காக நான் கம்ப்ளீட்டாக ஆனதே இல்லைங்க ஒரு தடவை கூட. சும்மா கேஷுவலாக யாராச்சும் ஏற்றிக்கிட்டு எல்லாம் சீட் போட்டு பயங்கரமாக அப்படி ஆடிட்டு இருப்பேன். ஸோ அதுக்காக மட்டுமே ஆனது. ஸ்டோரி வைஸ்லாம் புரிஞ்சு ஆனதில்லை. பட் ஸ்டோரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து ஸ்டோரி கேளுங்க. போகலாம். GTA Vice City 2002 வெளிவந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் கேம். இந்த கேமை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான கேம் இது. ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். சில ஏ2டி சேனலுக்கு நான் அறிமுகமானதே கதை கந்தசாமி அவர் மூலமாக தான். அதுக்கப்புறம் தான் PC ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பிங்க்கு ப்ளூ பர்பிள் இதுதான் GTA Vice City. லிபர்ட்டி சிட்டியை ஆட்டி படைச்சிட்டு இருக்க மாஃபியா கூட்டத்தோட தலைவர். இவங்களோட ஃபெரலி ஃபேமிலி லிபர்ட்டி சிட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பணக்கார மாஃபியா கூட்டம். லிபர்ட்டி சிட்டிக்குள்ளே இவங்க யாராலையும் தொட முடியாது. டாமி வெர்சிட்டி குடும்பத்தில் ஒரே குழந்தை. இவங்க அப்பா ஒரு பிரிண்டிங் ஷாப்போட ஓனர். சின்ன வயசில் தகாத நட்பால் சின்ன சின்ன குற்றங்கள் செய்ய ஆரம்பித்து ஃபெரலி கூட்டத்துக்கு நம்பிக்கையான ஆளாக மாறிட்டான். சன்னிக்காக ஒரு மோப்ஸ்டரை கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கான். விரைவில் வெளியே வர போகிறான். கேன் ரோசன்பர்க் இவன் ஒரு லாயர். சன்னியை பொறுத்த வரைக்கும் வைஸ் சிட்டிலேயே தெரிஞ்ச ஒரு நம்பகமான ஆள். இவன் தான் இப்போ டாமியை வெளியே எடுக்க போகிறான். லான்ஸ் வான்ஸ் 84 வைஸ் சிட்டிக்கு வந்தவன். இவனோட சொந்த அண்ணனோட சேர்ந்து வைஸ் சிட்டிக்குள்ளே சட்டவிரோதமாக போதைப் பொருளை விற்றுக்கிட்டு இருக்கான். அடுத்ததாக சன்னி கூட பிஸ்னஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான். கதையோட தொடக்கத்தில் ஃபெராலி குடும்பம் ஒரு முக்கியமான திட்டத்தை திட்டுறாங்க. கதை இங்கே தான் தொடங்குது. டாமி வெர்சிட்டியா அவனை என்ன பண்ணாவோ வச்சுருக்கீங்க, அவனை கொண்டு வரதுக்கிட்டோம். இப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டேன்? நார்த்தில் நம்ம தான் டாப்பு, ஆனால் சவுத்தில் அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்ருக்கேன். வாய்ஸ் சிட்டி சொக்க தங்க மாதிரி பிஸ்னஸுக்கு கொலம்பியன்ஸுக்கும் மெக்சிகன்ஸுக்கும் நரகம். ஏன் கியூபனை கூட விட்டு போகிறாங்களான்னு நமக்கு இதுதான் சரியான நேரம். ஆனால் இதெல்லாம் ட்ரக்ஸ் அண்ணே, இந்த கருமத்தை நம்ம எதுக்கும் தொட்டதே இல்லையே. இதுதான் சரியான நேரம். இப்போ நம்ம அதை விட்டோம், நம்ம எதிரிங்க இதில் பணம் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அதனால் நம்ம ஒருத்தர் அனுப்புவோம், மற்ற கருமத்தில் அவன் பார்த்துக்குவோம் நம்ம வேலைக்காக. அப்புறம் நம்ம நிம்மதியாக உள்ளே இறங்கி வேலை பார்க்கலாம். நீ இப்போ யாரை கூட போகிற? கேன் ரோசன்பர்க் தங்கமான ஆள். அவன் எப்படி டாமிக்கு ஒரு கடிவாளமாக இருக்க போகிறான்னு தெரியலையே. அவன் நமக்கு முக்கியம் இல்லை. டாமியை வைஸ் சிட்டியில் அவுத்து விட்டுருவோம். கொஞ்சம் பணத்தை கொடுத்து தொழில் ஆரம்பிப்போம். ஓகே, கொஞ்சம் மாதம்தான், அப்புறம் பாருங்கள் நம்ம வியாபாரத்தை அப்படின்னு ஃபெராலி ஃபேமிலி டாமியை வைஸ் சிட்டிக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. லாயர் கென் ரோசன்பர்க் டாமியை பார்த்த உடனே நான் தான் கென் ரோசன்பர்க், வந்து வெளில ஏறுங்க, சாஃப்ட்வேர்கிட்ட பேசிட்டேன், பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே குட். நம்ம கூட பிஸ்னஸ் பண்ண போகிறவனுங்க மொத்தம் 2 பேர். ஒருத்தன் ஹெலிகாப்டரை ஓட்டுவான், ஒருத்தன் பிஸ்னஸை பேசுவான் அப்படின்னு லாயர் டாமியை வைஸ் சிட்டியோட துறைமுகத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. பிஸ்னஸ் பண்ண வரவங்க ஹெலிகாப்டரில் அவங்க காத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு வராங்க. ஓகே, ஹெலிகாப்டர் வந்துருச்சு, போய் பிஸ்னஸை பேசுங்க. கிரவுண்டில் தான் பொருளை மாற்றணும், புரியுதா? நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, டாமியும் அவன் ஆளுங்களும் சப்ளையர்கிட்ட பொருளை மாற்றுறதுக்காக காரை விட்டு போகிறாங்க. சப்ளையரும் ஹெலிகாப்டரை விட்டு பொருளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அவங்களுக்கு தெரியாமல் துப்பாக்கியோட ஒரு கூட்டம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. 100% சுத்தமான பொருள் நண்பா, பார்க்கலாமா? அந்த பக்கம் என்ன இருக்குது? இதில் 10 அதில் 20 அப்படின்னா டீல் முடிஞ்சிருச்சு நண்பா அப்படின்னு அவங்க டீல் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறைஞ்சிருந்த கும்பல் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. கூட இருந்தவங்கலாம் குண்டடி பட்டு சாக பொருளை அங்கேயே விட்டுட்டு டாமி எப்படியோ தப்பிச்சு காருக்குள்ளே குதிச்சிடுறாரு. இவங்க காரை எடுத்துக்கிட்டு தப்பிக்க ஹெலிகாப்டரும் பறந்து போயிடுது. லாயர் ரொம்ப பயந்து போயிருந்தான்.
காலையில் இதை பற்றி பேசிக்கலாம், இப்போ உன் ரூமுக்கு போ அப்படின்னு டாமியை அவன் இடத்துக்கு அமுச்சு வச்சிடுறான். டாமி தன்னோட ரூமுக்கு வந்து சன்னிக்கு கால் பண்ணுறான். ஃபோனை எடுத்த சன்னி, டாமி டாமி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? புரியுது டாமி, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கிறேன். 15 வருஷம் இருக்குமா? உன்னை நேற்று பார்த்த மாதிரியே இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பிஸ்னஸ் என்னாச்சு? அதுக்கு டாமி, இதெல்லாம் ஏதோ செட்டப் மாதிரி இருக்குது, என்னை டீலில் ஏமாற்றிட்டாங்க, டாமியிலையும் அங்கேயே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஏமாத்திட்டா டாமி? பணம் உங்ககிட்ட தானே இருக்குது. ஆனால் அதுக்கு டாமி, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ஏன் பணம் டாமி? அது ஏன் பணம்? நீ என்ன ஏமாற்ற பார்க்குற டாமி? நான் ஒன்றும் நீ ஏமாற்ற கிடச்ச ஆள் இல்லை, புரியுதா டாமி? அதுக்கு டாமி, வெயிட் பண்ணி சன்னி, நான் உன் பணத்தையும் ட்ரக்கையும் தேடி கண்டுபிடிச்சி உன் மூஞ்சில் விட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் டாமி, நீ ஒன்றும் அந்தளவுக்கு முட்டாள் இல்லைன்னு. நான் சும்மா வான்தான் பண்ணேன் டாமி. ஒருவேளை நீ அவனை தப்பிக்க நினச்ச, உன் பணம் கூட அவனை தப்பிக்க முடியாது. அப்புறம் நீ ஒருத்தன் இருந்தேன்னு கூட யாருக்கும் தெரியாது டாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். டாமி கோபத்தோட ஃபோனை போட்டு உடைக்கிறாரு. டாமி காலையில் எழுந்த உடனே லாயரை பார்க்க போகிறாரு. அவன், ஹோ எனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, நேற்று இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், லைட்டு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கூட கண் அசரலை, எவன் கொல்ல வருவானு தெரியலை, நம்மளை ஏமாத்திட்டானுங்க, யார் இதை பண்ண தருவோன்னு தெரியல, இங்கே பாரு என் தலையை வெட்ட போகிறானுங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லு. அதுக்கு டாமி, வாயை மூட்டு கம்முன்னு உக்காரு, என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நம்ம இப்போ பொருளை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது காரணமானவனை அங்கேயே கொல்றோம். இது நல்ல ஐடியா, உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா. இங்கே ஒரு ரிட்டையர் கேர்னல் இருக்கான், கேர்னல் குவான் காட்டியா காட்டஸ். வைசிட்டியில் இருக்கிற எல்லா ரகுடிங்களுக்கும் இவனை ரொம்ப நல்லாவே தெரியும், பெரிய கை. இப்போ கூட ஒரு சொகுசு கப்பலில் பார்ட்டி வைக்க போகிறான், ஊரில் இருக்கிற எல்லாம் பெரிய தலையும் அதில் கலந்துக்க போகிறாங்க, புரியுதா? எத்தனைக்கும் என்கிட்ட இன்விடேஷன் இருக்குது, ஆனால் இப்போ வெளியே போகிறது, வெளியே போனாலே தலையை வெட்டிடுவானுங்களே. நான் சொன்னேன்ல, வாயை மூட்டிருன்னு, நான் பார்த்துக்கிறேன். இந்த ரசோடியா போக போகிறேன். ஏன் இந்த ரசுக்கு நான் உங்கள்கிட்ட என்ன இந்த காணப்படி நான் அமிச்சேன்னு சொல்லு, கடைக்காரன் மாதிரி அதையோட ட்ரெஸ் கொடுப்பான். டாமி அங்கேருந்து லாயர் சொன்ன துணி கடைக்கு போய் ஒரு விலையுறந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. எவனோ ஒருத்தன் விலையுறந்த பைக் நிறுத்தத்தை பார்க்குறாரு, அதை அவங்ககிட்ட திருடிட்டு வந்துடுறாரு. அங்கேருந்து டாமி கப்பல் நடக்கிற பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே கனவுல பார்க்குறாரு. இலைய வணக்கம், புரியுது, ரோசன் நம்பருக்கு பதில் வந்திருக்கீங்களோ? என்னாச்சு அந்த பயப்பள்ளிக்கு? உடம்பு இடுப்பு சரியில்லையோ? இரண்டு போகுது தம்பி. நீங்கள்? டாமி என் பேர். அவனுக்கு கொஞ்சம் வயிற்றால போகுது, அதான் வர முடியல, என்ன அனுப்பிச்சி வச்சான். ஓஹோ அப்படியா? நீங்கள்? நான் சும்மா வியாபார விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன். தம்பி வியாபார விஷயத்தெல்லாம் வெளியே பேசிக்க, இது அதுக்கான இடம் இல்லை. தம்பி என் பொண்ணை பார்த்துட்டீங்களா? ஏன் போல மெசடி அப்படின்னு கார்னல் தன்னோட மகளை டாமிக்கு அறிமுகப்படுத்திக்கிறாரு. தன்னோட மகள்கிட்ட தன்னோட நண்பர்களையும் கார்னல் அறிமுகப்படுத்திக்க சொல்றாரு. அவ அங்க இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அங்க அரசியல்வாதி அலெக்ஸ் ரப், சிலிகான் ஸ்டார் கென் பால், ரியல் எஸ்டேட் அதிபர் எவரி கேரிங்டன், ஒரு பிரபலமான ராக் ஸ்டாரும் வந்திருந்தான். அவ டாமி கிட்ட ஒருத்தனை அறிவு சார்ந்த படங்களை எடுக்கிற டைரக்டர் ஸ்டீவ் ஸ்காட் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறா. சுறாமீன் படத்தை பற்றி அங்கே இருந்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு பெரிய சுறாமீன் வந்து அங்கே வாயை திறக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சேப்பு சட்டை போட்டு ஒருத்தன் பார்ட்டிக்குள்ளே நுழைஞ்சான். கேர்னல், உங்கள் பார்ட்டினாலே தனி சந்தோஷம்தான். வாங்க வாங்க, உங்களுக்கு அதான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, தொழில் பண்ண மாதிரி இல்லையே. டாமி அது யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவ ரிகார்டோ டியாஸ், இங்கே பெரும்புள்ளி அப்படின்னு சொல்கிறான். மேலும் அவ தன்னை கிளப்பில் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். டாமி அவளை கிளப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு லாயரை பார்க்க போகிறாரு. லாயர் டாமி கிட்ட ஏதாவது தகவல் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டாமி, ஜெயிலில் இருக்கிறத விட இந்த ஊரை தான் திருட்டு பசங்க அதிகமாக இருக்கானுங்க, லோக்கல் ரவுடிங்க யார்கிட்டே தான் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லாயர் கென் பால்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு லோக்கல் ரவுடிங்களை தெரியும், ஒருவேளை அவங்க கூட எடுத்துருக்கலாம், மலிபு கிளப்பில் தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கு டாமி, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமி அங்கேருந்து மல்லிபு கிளப்புக்கு போகிறாரு. அங்கே பவுன்சர் கிட்ட கேட்டு அவனை கண்டுபிடிக்கிறாரு. அவன் அங்கேருந்த பொண்ணுக்கிட்ட பீட்ரு விட்டுக்கிட்டு இருந்தான். டாமி அந்த பொண்ணை துரத்திட்டு அவங்கிட்ட, நீ தானே கென் பால், நான் ரோசன்பர்கோட ஃப்ரெண்டு. கென் பால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓ அவனா அந்த நோஞ்சாம்பாய தானே, என்ன விஷயம்னு கேட்குறான். அவன் அடித்த மொக்கஜோவுக்கு டாமி கோபமாகி, இங்கே பாரு, நான் பொருளையும் பணத்தையும் இங்கே இழந்துட்டேன், அவன் பொருள்னா ட்ரக்ஸ் தானே அப்படின்னு கேட்க டாமி அவனை தள்ளி விட்டுடுறாரு. பயந்து போன அவன், இங்கே ஒரு சமையல்காரன் ட்ரம்ஸ் வாசி வருவான் ஓஷன் டிரைவ் பக்கத்தில், இந்த நேரம் பொருள் மாற்ற வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், வேணா அவங்ககிட்ட போய் செக் பண்ணிப்பாரு, சீக்கிரம் போ, லேட் ஆகிறாத. அதுக்கு டாமி, நான் இப்போ போகிறேன்,
அவன் அங்கே இல்லை, உன்னை ஒரு கை பார்த்துருவேன் அப்படின்னு டாமி அவன் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அங்கே நிஜமாவே சமையல்காரன் நின்றுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான். டாமியை பார்த்த அவன், ஹேய் உனக்கு இங்கன்னா வேலை அப்படின்னு கேட்குறான். நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன் அப்படின்னு டாமி சொல்ல, அவன் உன் எலும்பு என்ன போகிறான்டா அப்படின்னு சண்டைக்கு வரான். டாமி அவனை அடிச்சு போட்டு அவனோட ஃபோனை எடுத்துக்கிறாரு. அப்போது லான்ஸ் ஃபான்ஸ் அவன் எதிரில் வரான். என்ன பயங்கர சண்டை போல, கிழவட போட்டு இந்த மாத்துற, உனக்கும் வேணுமா? ஃப்ரீயா விடு, உனக்கு என்ன வேணும் தம்பி? நீ தொலைச்ச உன் பொருள் வேணுமா இல்லை என் அண்ணனோட கீப்பு வேணுமா? என்னென்ன சொல்லாம தேடிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் சத்தத்துக்கு நான் காரணம் இல்லை, மூடிக்கிட்டு கிளம்பு. இந்த தெரியாத ஊருக்குள்ள தனியாக இருந்து என்ன சாதிக்க போற? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல்காரோட ஆளுங்க இவங்க சுற்றி வளைக்கிறாங்க. லான்ஸ் ஃபான்ஸ் என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் லான்ஸ் ஃபான்ஸோட காரில் தப்பிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்ச டாமி லாயரோட கேஸுக்காக சுத்தியலாலேயே ஒருத்தனோட காரை உடைச்சி அவன் மனசை மாத்துறாரு. லாயர் மூலயமா ரியல் எஸ்டேட் ஓனருக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க ஊழியர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அந்த கொரியர் கம்பெனி வேனுகளை கொளுத்து விட்டுறாரு. அதன் பிறகு ரியல் எஸ்டேட் ஓனருக்கு பிடிக்காத ஒரு பில்டிங்கை ரிமோட் ஹெலிகாப்டர் மூலியமா பாம்பு வச்சு அந்த பில்டிங்கை தரமட்டமாக்கிடுறாரு. கர்னலுக்காக ஒருத்தனை ஓட விரட்டி ரொம்ப தலை அறுத்து கொண்டுடுறாரு. இப்படி டாமி சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்னல் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, உன் வேலை பிடிச்சிருக்குல்ல, என்னை மன்னிக்கணும், டேரக்டாக தொழிலை பற்றி பேச போகிறேன். இந்த டிஆர்ஸ் பையன் ஏதோ பொருள் மாற்ற போகிறானா, அவனுக்கோசம் ஆளுங்க இறக்கிற தம்பி, இல்லை அவங்கள மட்டும் அங்கே இறக்கிட்டு வந்துரு. கர்னல் சொன்ன இடத்துக்கு டாமி போகிறாரு. அவர் சொன்ன ஆள் காரில் வந்து இறங்குறான். அது வேற யாரும் இல்லை, வென்ஸ்லான்ஸ் தான். அடா இது நீயா? இன்னொரு பக்கத்தான் நான் வந்தேனா? இன்னும் தான் அனுப்பிச்சு வச்சாங்களா? என் பேர் வென்ஸ்லான்ஸ், என் பேர் டாமி, போகலாமா அப்படின்னு அவனை கூப்பிட்டுக்கிட்டு பொருள் மாற்றம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க டியாஸ் தன்னோட ஆளுங்களோட வண்டியிலேருந்து இறங்குறான். கேனல் கொடுத்த கண் இருக்குல்ல உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும்போது டாமி அவங்கிட்ட தானும் காவலுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்றான். வென்ஸ்லான்ஸும் டாமியும் ஆளுக்கு ஒரு முனையில காவலுக்கு நிற்கிறாங்க. பார்ட்டி கிட்ட டியாஸ் டீலிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்ல வந்த கும்பல் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. கார்ல வரவங்க எல்லாரையும் டாமி சரமரா சுட்டு தள்ளுறான். இருந்தாலும் பைக்கில் வந்த 2 பேர் பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. டாமி ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு இன்னொருத்தனை பைக்கில் துரத்தி பிடிக்கிறாரு. அவனை சுட்டு கொண்டுட்டு பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு டியாஸ் கிட்ட கொடுக்குறாரு. அவன் டாமியை பார்த்து, ரொம்ப நன்றி காப்பாத்திட்ட. ஆமா உன் பேர் என்ன? டாமி. நான் அவனை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு டியாஸ் அங்கேருந்து கிளம்பிடுறான். மறுநாள் டியாஸ் கூப்பிட்டதுனால டாமி அவன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே டியாஸ் கடும் கோபத்தோட டிவியை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தான். டாமியை பார்த்து அவன், உன் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்காக வேலை செய்யணும். நான் பணத்துக்காக தான் மூடு, நான் சொன்னல நீ எனக்காக தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்கு பிடிக்காத ஒருத்தனை கொலை பண்ண சொல்கிறான். டாமி அவன் துரத்திட்டு போகிறாரு. அவன் டாமிக்கு ஆட்டம் காட்டிட்டு ஒரு பங்களாவில் போய் ஒளிஞ்சிக்கிறான். டாமி வென்ஸ்லான்ஸோட உதவியோட ஹெலிகாப்டரில் போய் பங்களாக்காரங்களை தாக்கிட்டு அவனை கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் டாமி கர்னலுக்காகவும் டியாஸ்க்காகவும் ஒரு சில வேலைகள் செஞ்சு டியாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. டியாஸ் ஒரு நாள் டாமியை கூப்பிடுறான். அப்போது, அடா ஆன் ஆயிடு, என்னை ரொம்ப காண்டேத்துற, அடா செய் செத்துரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் எடுக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? அதில் என்ன பிரச்சனைனா அதை ப்ளக் பண்ணவே இல்லை. சரி விடு, மேட்ருக்கு வருவோம் அப்படின்னு டியாஸ் டாமிக்கு ஒரு சில வேலைகளை கொடுக்குறான். ஒரு நாள் வென்ஸ்லான்ஸ் டாமிக்கு கால் பண்ணி, உன் பணத்தையும் என்னோட பொருளையும் யார் திருடி வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் நீ மல்லிப்பூ கிளப்புக்கு வா அப்படின்னு சொல்கிறான். டாமி மல்லிப்பூ கிளப்புக்கு போய் அவன் தேடி கிடைக்காதனால திமுறா பேசின கென் பால் சட்டையை பிடிச்சி அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. குப்பையை கொட்டுற இடத்துல அவனை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு கென் பால் சொல்ல டாமி அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருந்தவங்கெல்லாம் டாமியை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. டாமி அங்கெல்லாம் சுட்டு கொண்டுட்டு வென்ஸ்லான்ஸை கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அவனை அவுத்து விட்ட உடனே வென்ஸ்லான்ஸ் கோபத்தோட, ரொம்ப நன்றி, அவனை விடவே கூடாது, அவன் என் அண்ணனை கொன்னவன், வேற யாரு? டியாஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் சரியான நேரத்தில் ஆளுங்களை ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் அண்ணனை கொண்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஹே ரொம்ப கோவப்படாத, அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம், டியாஸ் நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி அவனை நம்ம கொண்டு தீர்த்தாகணும் அப்படின்னு டாமி வென்ஸ்லான்ஸை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்க்குறாரு. குணமடைஞ்சு வெளியான வென்ஸ்லான்ஸ் டாமியோட சேர்ந்து டியாஸை கொல்ல தயாராகிறான். டியாஸ் தன்னோட பங்களா சிசிடிவி கேமராவில் டாமியும் வென்ஸ்லான்ஸும் துப்பாக்கியோட நுழையிறத பார்க்குறான். டாமி டியாஸோட ஆளுங்களை சுட்டு கொண்டுகிட்டு பங்களாக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான். டாமி டியாஸை பார்த்து, டியாஸ் உன்னை சுட்டு கொலை தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. டாமி, முட்டா பாயிலே, என்னையா கொல்ல வர, துரோகி, செத்தடா நீ அப்படின்னு டியாஸ் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்க டாமியும் வென்ஸ்லான்ஸும் சேர்ந்து
டியாஸை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாங்க. ஏன் அழகான வீடு உங்களால் இப்படி ஆயிடுச்சே, இது என் அண்ணனுக்காக, நான் உன்னை நம்புறேன் டாமி, போயிட்டு வா மிஸ்டர் டியாஸ் அப்படின்னு சொல்லி டியாஸை 2 பேரும் சுட்டு கொண்டுடுறாங்க. அதன் பிறகு டியாஸோட மாளிகை டாமிக்கு சொந்தமாகிருது. ஓ எவ்வளோ பெரிய வீடு, இதை இன்னும் அழகா ஆக்கிடலாம். சொல்லு டாமி, ஒரு பாதிச்சா சூப்பராக இருக்காது. சொல்லு டாமி சொல்லு. நீ என்னோட லாயர் ரோசன்பெர்க், இன்டீரியர் டெக்கரேட்டர் கிடையாது, புரியுதா? கேளுங்க, இதுதான் சரியான நேரம் சிட்டியை நம்ம டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த இடத்தையே நம்ம கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்துடலாம். ஒய் சிட்டி தெரிஞ்சுக்கணும் தோலத்தை நம்ம தான்ட்டு. ஆனால் அதுக்கு ரியல் எஸ்டேட் அதை சட்டப்படி தான் செய்யணும், இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. லோக்கல் பிஸ்னஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் டியாஸ் செத்துட்டான்ட்டு. அவங்க இப்போ மாமூல் தரவே மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம வேணா லஞ்சம் கொடுக்கலாமா? லஞ்சமா? என்ன லஞ்சம்? நான் உங்களை பயமுறுத்தணும்னு சொன்னேன். நான் 5 நிமிஷம் திரும்பி வருவேன், அதுக்குள்ளே யோசிச்சு வைங்க என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு டாமி அங்கேருந்து கிளம்பிடுறான். மாலில் இருக்கிற மாமூல் தராத கடைகள்லாம் அடித்து உடைக்கிறான். அதுக்கு பிறகு வென்ஸ்லாண்ட்ஸ் பார் ஓனர்களும் மாமூல் தரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் தகராறு பண்ணுறாரு. சில நேரங்களில் டாமி பண்ணுறது வென்ஸ்லாண்ட்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. டாமி அவங்க அப்பா ஆசைப்படியே பிரிண்டிங் ஃபேக்ட்ரி வாங்குறாரு. அங்கே இருந்தவர்கிட்ட நியூஸ் பேப்பருக்கு பதிலாக பணத்தை பிரிண்ட் பண்ண நினைக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நல்ல குவாலிட்டியான பிளேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால கேன் பாலை மிரட்டி பிளேட்ஸ்லாம் ஹார்பரில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வந்து யாராலையுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கலர் நோட்டுகளை அச்சிட சொல்கிறாரு. ஒரு நாள் டாமிக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஃபோன் வருது. டாமி அங்கே போக அந்த வயசானவரை யாரோ வந்து அடிச்சுட்டு போயிருந்தாங்க. அவரை கேட்டால் கும்பலாக அடியாளுங்க வந்தாங்க. மிஸ்டர் ஃபெராலிக்காக மாமூல் கேட்டாங்க, தர முடியாதவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட டாமி, ஃபெராலி சன்னி ஃபெராலியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. டாமி அடியாங்களை கூப்பிட்டுக்கிட்டு சன்னி ஃபெராலியோட ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஏன் ஏரியாவிலே மாமூல் கேட்குறீங்களா அப்படின்னு அவங்க எல்லாரையும் சுட்டு கொலை பண்ணிடுறாரு. வென்ஸ்லாண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது, ரொம்ப அர்ஜென்ட்டுவா அப்படின்னு கூப்பிடுறாரு. டாமி அங்கே போக வென்ஸ்லாண்ட்ஸும் லாயரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. டாமி குட் குட் சொல்கிறத கேளு, எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், தொட்டியில் போட்டு வளர்க்க பிடிக்கும். ஆனால் இப்போ நான் மீன் மாதிரி வெட்டி போட்டுருவாங்க போலையே. இட்டாலியிலேருந்து உன் ஃப்ரெண்டு வரான், அதே கட்ட காலோட. வாயை மூடி கேன், கம்முன்னு உக்கார். லான்ஸ் இங்கே என்ன நடக்குது? நார்த்தில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கான் டாமி. அவன் ஆளுங்களை கொன்னதில் செம காண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் தொழிலை பார்த்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். காய்ஸ் சரியாக பிளான் பண்ணுவோம், அவங்கள தட்டி தூக்குவோம். கேன் நீ உடனே ஓடி போய் 3 பிரீஃப் கேஸ் ஃபுல்லாக பணத்தை நிரப்பு. லான்ஸ் நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் தயாராக நிற்கவை அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப 3 பேரும் சன்னியை வரவேற்றபடி தயாராக இருந்தாங்க. என்னாச்சு? என்னை கட்டி அடித்து வரவேற்பேன்னு பார்த்தேன். 18 வருஷம் உன் சூழ்ச்சியில் தானே இருந்தேன். அந்த துரு பிடிச்ச பழக்கத்தெல்லாம் உங்ககிட்ட செய்ய முடியாது. இன்னும் கோவம் குறையிலையா டாமி? நான் தான் சொன்னேன்ல, உன் முன் கோவம் தான் உன்னை பிரச்சனை மாட்டி விடுதுன்னு. இதில் உனக்கு தேவையான பணம் இருக்குது, எடுத்துக்க. இதில் எவ்வளோ இருக்கும்? 10, 20? மேன், இதனால தான் உன்னை முட்டா பையனை கூப்பிடுறாங்க எல்லாரும். நீ என்னை ஒருத்தனை கொள்ள அனுப்பிச்ச, ஒருத்தனை. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது நான் வரேன்னு. டாமே டாமே வார்த்தையை அளந்து பேசு. ஹன்னி நடந்த விஷயத்துக்கு என்ன பழி சொல்றியா? இப்போ நீ வெளியே நிற்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான் டாமி. பணத்தை எடுத்துகிட்டு கம்முன்னு கிளம்பிடு. உனக்கு ஒன்று தெரியுமா டாமி, நான் உனக்கு தேவையானதாக கொடுத்தேன் எல்லாத்தையும். நான் உன் ஃப்ரெண்ட் டாமி, நான் உன் நம்பினேன் நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணுவேன்னு. நீ என்னை ஏமாற்றிட்ட டாமி, நீ என்னை ஏமாற்றிட்ட. ஆனால் உன் கோழிப்பு கம்பெனியில் ஒருத்தனுக்காவது பிஸ்னஸ் பண்ண தெரியுது, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரிதானே லான்ஸ்? என்ன மன்னிச்சிரு டாமி, இது வாய்ச்சிட்டு இதுதான் பிஸ்னஸ். நீ எங்களை பறி கொடுத்துட்ட. இல்லை, நான் பறி கொடுத்தது உண்மை டாமி, நான் பறி கொடுத்தது உண்மை. உண்மையான பணம் சேஃபாக கஜானாவில் இருக்குது. டாமி எவ்வளோ பெரிய பிளான் இல்லை? இதை கலனோடு தெரிஞ்சோ நான் அதை எடுப்பேன் நினைக்கிறியா? ஓடியா ஓடியா வந்து என் காலில் விழு. இல்லை, நான் விழுறதுக்கு முன்னாடி உன் கால் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு டாமியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. டாமி அவங்கள தனியாக நின்று எதிர்கொள்கிறாரு. அடியாளங்களை சுட்டு கொண்டுட்டு ஹெலிபேட் பக்கத்தில் இருந்த வென்ஸ்லாண்ட்ஸை சுட்டு கொண்டுடுறாரு. கீழே வரும்போது அங்கே சன்னி இருந்தான். அவனை பார்த்து, என் வாழ்க்கையில் 15 வருஷத்தை நீ பறிச்சுக்கிட்ட சன்னி, அதுக்கான கூலியை நீ கொடுத்து தான் ஆகணும். உனக்கு ஒரு விஷயம் புரியல டாமி, அந்த 15 வருஷம் உன்னோடையது இல்லை, என்னோடையது. ஏன்னா நீ என்னோட அடிமை டாமி. அவனை பிடிக்க பசங்களா, அவன் இன்னும் அறவே கடதாக இருக்கான். அப்படி சொன்னதும் டாமி செம கடுப்பாகி சன்னியும் அவன் ஆளுங்களையும் சுட்டு கொண்டுடுறாரு. எல்லாரையும் கொண்டுட்டு டாமி படிக்கட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு.
என்ன இவர் ஹோ டாமி, அட கடவுளே, என்ன ஆச்சு உனக்கு? பார்த்தா எப்படி தெரியுது? உன் சட்டையில் கரையாகன மாதிரி இருக்கு. டாமி, இது ரொம்ப அழகான சட்டை, ஆனால் நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டியே. ஆமாம், இங்கே நடந்தது? கூட வேலை செய்கிற கூட்டாளி கூட சின்ன சண்டை. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? டாமி, எனக்கு அதை பற்றி தெரியும். நான் கூட கோபமாக இருக்கும்போது லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். தெரிஞ்சிருச்சுன்னா மெயில் பாக்ஸில் ஒன்று கடிச்சிருவேன். ஆனால் இதை மாதிரி ஊரை ரெண்டாக்க மாட்டேன். லான்ஸ் ஒரு முட்டா பையன். டாமி, எனக்கு அவனை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது. இனிமேல் நார்த்லேருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் மற்ற இடத்துலதும் சரி. ஏன்னா இனிமேல் நார்த்து ஒன்று இருக்க போகிறது லிபர்ட்டி சிட்டி. இனி எல்லாமே சவுத்து தான். ஏறே, நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறியா டாமி? ஆமாம், நீ ஏன் நினைக்கிற? நம்ம தான் இனிமேல் எல்லாமே வா, அதாவது நீ தான் இனிமேல் எல்லாமே வா. ஓ டாமி, உனக்கு தெரியுமா கேன், இதுதான் நல்ல தொழிலுக்கு ஆரம்பமாக இருக்க போகுது. இனிமேல் நம்மளை யாரும் முறைக்கவும் முடியாது, முதுகில் குத்தவும் முடியாது. நீ என்ன நினைக்கிற? டாமி, தெரியுது டாமி, இது வெறும் அழகா மட்டும் இருக்க போதில்ல அப்படின்னு 2 பேரும் வெளியேற இந்த கதை இதோட முடியும். GTA 6 வைஸ் சிட்டி தான் வராரான்னு தெரியல டாமி. நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கேமை விளாட்னா மட்டும்தான் இதுக்கான முழு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறை யூடியூப் போல் மூலியமாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்போம். நாங்கள் மென்ஷன் பண்ண எல்லா கேமுமே அடுத்து பண்ண போகிறது தான். இதில் எது முதல்ல அப்படின்றதான் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் மற்ற கேமுக்கு ஓட்டு போட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த கேம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓட்டு போட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி. 300 பேருக்கு மேலே ஒய்சிட்டிக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஒய்சிட்டியை இந்த வாட்டி பண்ணோம். அதுக்கும் மேலே GTA சீரீஸ் கேட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோடுக்கான கேமை போலில் ஓட் பண்ணி தெரிவிங்க. நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். பாய். இதில் அந்த போல் அவுட்லாஸ்ட் 2 இருந்துச்சுல, அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். கேம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். நான் அவுட்லாஸ்ட் 1 ஆடினேன், அதுவும் பார்த்தேன். அவுட்லாஸ்ட் 2 ஆடிட்டு அந்த கேம் ஸ்டோரியுமே பார்த்தேன் A2D சேனலில். அந்த டைமில் ஃபுல்லாக கேம் ஸ்டோரி, அப்புறம் காமிக்லாம் இது பண்ணுவார். பிளாக் அண்ட் ஒயிட் காமிக்ஸ்லாம் இருக்கும்ல, ரொம்ப ஹாரர் காமிக்ஸ்லாம், அதெல்லாம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தான் டாமே வந்து அவர் ஜெயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு வேலையை பண்ண சொல்லி அதில் துரோகம் பண்ணி மொத்த சவுத்தையும் முடிச்சிட்டாரு. அதாவது வைஸ் சிட்டியை. லிபர்ட்டி சிட்டி தானே, லிபர்ட்டி சிட்டினே ஒரு கேம் இருக்கும் GTA 3ன்னு. நான் வந்து GTA 3 வந்து இதுக்கப்புறம் வந்ததுன்னு நினச்சேன். ஆனால் அது முன்னாடி வந்தது தானே. GTA 3க்கு அப்புறம் தான் வைஸ் சிட்டி வந்துச்சா? அது எனக்கு அந்த ஆர்டர் தரல. ஆனால் GTA 3ல வந்து வேற ஒருத்தர் வச்சு தான் ஆடுவோம். பிளாக் கலரில் அந்த ஷர்ட்டோ அந்த ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பார். GTA 6 அதாவது தெரில டாமி வரப்போகிறாரா என்னன்னு. கண்டிப்பாக ஒரு கேமியோ மாதிரியாச்சும் ஏதாச்சும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா 2026 தானே, இல்லை இந்த வருஷமா சரி ஆகும் இல்லையா? GTA 6 அதோட ட்ரெய்லர் அதெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரெய்லர் 2 கூட ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முக கமெண்ட்ரி அவருமே அவர் அந்த ட்ரெய்லரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் அதுக்குமே தனியாக இருக்கும், வச்சுருப்பேன். கேம் வீடியோஸ் ரியாக்ஷன், கேமிங் வீடியோஸ் ரியாக்ஷன் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். அந்த ப்ளேலிஸ்ட் பேர் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். நைஸ் கேம் ஸ்டோரி ராக் ஸ்டார்கிட்ட இருந்து. இதே மாதிரி மிஸ்டர் கேகே அவரோட வீடியோஸ் எல்லாம் இல்லை நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மோர் அப்புறம் வரேன்.